இங்க இவங்க ஒரு குட்டி மான்ஸ்டரை புடிச்சிட்டு வந்து எண்ணெய் செடியில போட்டு வறுக்குறாங்க. ஆனா அந்த மான்ஸ்டர் அந்த எண்ணெயை ஸ்விம்மிங் பூலா நினைச்சுக்கிட்டு அதுலயே துள்ளி குதிச்சு விளையாட ஆரம்பிக்குது. அதனால என்ன ஆகுதுன்னா அந்த சூடான எண்ணெய் சுத்தி இருந்தவங்க எல்லாருடைய மேலுமே பட்டு அவங்க எல்லாருடைய ஃபேஸுமே வெந்து போயிடுது. ஆனா அந்த குட்டி மான்ஸ்டருக்கு மட்டும் ஒண்ணுமே ஆகல. அது ஜாலியா அந்த எண்ணெய்க்குள்ளேயே நீச்சல் அடிச்சிட்டு விளையாடிட்டு இருக்கு. சோ அதனால இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அந்த குட்டி மான்ஸ்டரை புடிச்சு ஒரு பானைக்குள்ள போட்டு வேக வைக்கிறாங்க. அப்பயும் அந்த குட்டி மான்ஸ்டர் அந்த பானையவே உடைச்சுக்கிட்டு வெளியே வந்து அங்க இருக்கிற ஒரு சோறு மேலேயே போய் உட்காந்துக்குது. அதுக்கப்புறமா அந்த நாட்டுடைய இளவரசி 2 ஷார்ப்பான கோடாரிகளை எடுத்துட்டு வந்து அந்த குட்டி மான்ஸ்டரை வெட்ட வரா. அதை பார்த்து இந்த குட்டி மான்ஸ்டரும் பயந்து தன்னுடைய ஷேப்பையே ஒரு பால் மாதிரி மாத்திக்குது. இப்ப இவங்களும் அந்த கோடாரியை வச்சு அந்த மான்ஸ்டரை வெட்டுன்னு வெட்டுறாங்க. ஆனா பார்த்தா அது துளி கூட கட் ஆகாம தோசை மாதிரி தட்டையா மாத்திட்டு இப்ப எடுத்துட்டு போய் வேக வைங்கன்னு சொல்றாங்க. அவங்களுமே ஒரு மூடிய போட்டு வேக வைக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா அந்த குட்டி மான்ஸ்டருக்கு ஒண்ணுமே ஆகல. எந்திரிச்சு ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த குட்டி மான்ஸ்டர் வாயில இருந்த மாவெல்லாம் அங்க இருக்கிற அந்த இளவரசி மூஞ்சி மேலேயே துப்பிடுது. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா?